Hello friends, நான் தான் எஸ்எம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஹவு டு கிரியேட் யூஎஸ்பி பூட்டபிள் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூஃபஸை வச்சு கிரியேட் பண்ணுறது அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், எனக்கு வந்துட்டு ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன் பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா வந்துட்டு நான் ரூஃபஸை வச்சு இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு பூட் லோடர் வர மாட்டேங்குது, பூட் லோடர் வராமல் வேறு இமேஜஸ்லாம் செலக்ட் ஆகுது, வேறு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஃபோன்லையும் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன் பண்ணி காட்டியிருக்கிறேன். அப்புறமா வந்துட்டு பிசியில் டவுன் பண்ணி காட்டியிருக்கிறேன். அப்புறமா வந்துட்டு அதை இன்ஸ்டாலும் பண்ணி காட்டியிருக்கிறேன். நான் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணலை, எப்படி நம்மளுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய்ட்டு பாருங்கள். இதில் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பேஜ் வரைக்கும் போகிறேன். அப்புறமா இன்ஸ்டால் பண்ணலை, ஏன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ எனக்கு வந்துட்டு விண்டோஸ் நல்லா தான் ஒர்க் பண்ணுது. அதில் வந்துட்டு நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு தேவையானது வந்துட்டு ஒரு கிளியரான எந்த விதமான எரருமே வராத ஒரு பென்ட்ரைவ் ஒன்று வேணும். ஸோ நமக்கு பென்ட்ரைவில் வந்துட்டு இஷ்யூ இருந்தாலும் வந்துட்டு நமக்கு விண்டோஸ் வந்துட்டு பூட் ஆகாது, பூட் ஆனாலும் எரர் வரும். ஸோ நான் முன்னாடி வந்துட்டு ரூஃபஸை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஐஎஸ்ஓ வச்சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டி ஐஎஸ்ஓ வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்துட்டு ஐஎஸ்ஓட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் ஒன்று வேணும். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பவர் ஐஎஸ்ஓ செட்டப் வேணும். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒழுங்கான ஒரு பென்ட்ரைவ் வேணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதால் தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. இப்போ கூட என் வாய்ஸ் தாறுமாறாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்துட்டு காப்பிரைட் கிளைம் வந்துருக்குது, ஸ்ட்ரைக்கும் வந்துருக்குது. காப்பிரைட் வந்துட்டு மியூசிக்கு வருது. ஸோ அதை நான் மாற்றிடுறேன். ஸோ முன்னாடி ஒரு ஃபோட்டோஷாப் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஸ்ட்ரைக் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா 3 ஸ்ட்ரைக் வரும்னு சொன்னால் சேனலே ஃபுல்லாக தூக்கிடுவாங்க. ஸோ அதில் ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா தான் வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ வந்துட்டு நான் நம்மளுடைய பிசியை வந்துட்டு எப்படி ஸ்பீட் பண்ணுறது. இப்போ விண்டோஸில் வந்துட்டு லோ டிவைஸ் வச்சுருப்பாங்க, விண்டோஸ் 10 பாவிப்பாங்க. நான் 2GB RAM தான் இருக்கும், 3GB RAM இருக்கும். ஆனால் கடுமையாக லோட் ஆகும். அவங்களுக்கு லோடு எல்லாமே இப்படி ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா அடுத்த வீடியோ போட போகிறேன். ஸோ அதை பற்றின கருத்தை கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐஎஸ்ஓ ஃபைலை வந்துட்டு டவுன் பண்ணணும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிசியில் டவுன் பண்ணி காட்டுறேன். விண்டோஸ் 11 என் பிசியில் விண்டோஸ் 11 தான் கிடக்குது. ஸோ நான் வந்துட்டு பிசியில் விண்டோஸ் 11 நான் டவுன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே ஒரு லிங்க் இருக்கும், www.microsoft.com சொல்லிட்டு. ஸோ ஆஃபீஷியல் வெப்சைட். ஸோ அதை நீங்கள் கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் தவிர்த்து வேறு எதுலேயுமே நீங்கள் டவுன் பண்ண வேணாம். மைக்ரோசாஃப்ட்டில் வந்துட்டு ஃப்ரீ தான், ப்ராடக்ட்க்கு கேட்கும். ஸோ நம்ம போட்டு எடுத்துக்கலாம், இஷ்யூ இல்லை. ஸோ அதில் மேலே விண்டோஸ்ன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான விண்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். நான் விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விண்டோஸ் தேவையோ அதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன விண்டோஸ் வேணும், விண்டோஸ் 10 11 கேட்கும். ஸோ விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணி நீங்கள் மல்டி எடிஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும். பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் காமனாக எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நான் வந்துட்டு இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறமா வந்துட்டு விண்டோஸ் 11 வந்துட்டு உங்களுக்கு எத்தனை 64 பிட்டா 32 பிட்டான்னு கேட்கும். நான் வந்துட்டு 64 பிட் தான் டவுன் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 5.17 GB. ஸோ ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகுது, எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அவனை தான் காட்டுறேன். ஸோ இதை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பிசியில் உங்களுக்கு எப்படி டவுன் பண்ணுறது விளங்கியிருக்கும். ஸோ இது மாதிரி தான் விண்டோஸ் 10 11 எல்லாமே டவுன் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபோனில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ஃபோன் தான் ப்ராப்ளம்னு. ஸோ ஃபோனில் தான் டவுன் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் வந்துட்டு ஃபோனில் டவுன் பண்ணுறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோனில் க்ரோம் வெப்சைட் எது சரி ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் சர்ச் பண்ணுங்கள், விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன் பண்ண வேண்டாம். மைக்ரோசாஃப்ட் தவிர்த்து வேறு எதுலேயுமே நீங்கள் டவுன் பண்ண வேணாம். டவுன் பண்ணால் சம்டைம் பிரச்சனைகள் வரலாம், இன்ஸ்டால் பண்ணக்கூட உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 10 சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே க்ரோமில் வந்து 3 டாட்டை தொட்டு டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபோன் வந்துட்டு ஃபுல்லாக டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடும். இதில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள்.
ஓகே, அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே விண்டோஸ் அதே சிஸ்டம் தான். ஸோ விண்டோஸ்ன்னு இருக்குது, விண்டோஸ் 10 அதே மாதிரி தான். விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நம்ம பிசியில் விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோனில் வந்துட்டு விண்டோஸ் 10 டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான். அதுக்கப்புறமா உங்கள் லாங்குவேஜ் கேட்கும். ஸோ உங்கள் நீங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட் வேணுமா 64 பிட் வேணுமான்னு கேட்குது. நான் வந்துட்டு 64 பிட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் டவுன்லோடிங் ஃபைல்னு காட்டுது. ஸோ இதிலே பாருங்கள் விண்டோஸ் 10 22H2 இங்கிலீஷ் 64.ISO இருக்குது. ஸோ இதான் ISO இமேஜ். ஸோ நம்மளுக்கு ISO ஃபைல் தான் வேணும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க, ISO தான் டவுன்லோட் ஆகுது. ஸோ பிசிலேயும் வந்துட்டு நமக்கு ISO தான் இருக்குது, ஃபோன்லேயுமே ISO தான் இருக்குது. ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பிசிக்கு வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, காப்பி பண்ணிவிட்டு ஃபோனை அப்படியே வச்சுட்டு ஸோ பிசி ஆன் பண்ணுங்கள். பிசி ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒழுங்கான பென்ட்ரைவ் வந்துட்டு நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு என்னுடைய எந்த விதமான எரரும் இல்லை. ஸோ பென்ட்ரைவ் வந்துட்டு இன்புட் பண்ணிவிட்டேன். இன்புட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்துட்டு நான் பவர் ஐஸோ வச்சு தான் பூட் பண்ண போகிறேன். ஸோ ரூஃபர்ஸ் வச்சு பூட் பண்ணல, பவர் ஐஸோ தான். ஸோ பவர் ஐஸோட டவுன்லோட் லிங்க் வந்துட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பவர் ஐஸோ வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பவர் ஐஸோ வந்துட்டு ஒரு 4 இல்லைனா ஒரு 5 MB தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் பவர் ஐஸோ வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 4ஆவதாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பவர் ஐஸோவில். ஸோ அந்த டூல்ஸை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா க்ரியேட் பூட்டபிள் USB டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் பண்ணிக்கிற டிவைஸ் காட்டும். நான் வந்துட்டு 8 GB பென்ட்ரைவ் தான் இன்புட் பண்ணிக்கிறேன். ஸோ அது காட்டும். ஸோ அது தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்தாலும் எங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் உங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ISO ஃபைல்னு மேலே இருக்குது. அதுக்கப்புறமா ஃபைல்ஸோட ஒரு லோகோ இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய எல்லா ISO ஃபைலுமே காட்டும். அதாவது ரேர் ஃபைல் எல்லாமே காட்டும். எண்டையில் வந்துட்டு லினக்ஸ் இருக்குது, அப்புறம் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 நான் டவுன்லோட் பண்ண எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. நான் வந்துட்டு இதில் விண்டோஸ் 10 தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓப்பன் கொடுத்துருங்க. அந்த ஓப்பனுக்கு மேலே ஆல் இமேஜ்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஆல் இமேஜில் இருக்குதா இல்லை டாக்குமெண்ட்ஸ் அப்படி ஏதாச்சும் மாறி இருக்கான்னு பாருங்கள். அப்படி மாறி இல்லைன்னா ஆலு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய லொக்கேஷனோட காட்டும். எந்த லொக்கேஷனில் என்ன ஃபைல் இருக்குது .ISO தான் காட்டும். ஸோ அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். கடுமையான வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பென்ட்ரைவோட ஸ்பீடும் வேணும், அப்புறம் நம்ம பிசியோட ஸ்பீடும் வேணும். ஸோ பென்ட்ரைவ் வந்துட்டு இந்த 3.2 தான் இருக்குது. ஸோ ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ணணும். அப்புறம் நம்ம இது ஃபுல்லாகிறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். ஸோ டைம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் எடுக்கும். நான் வந்துட்டு வீடியோ ஸ்பீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டிவைஸ் வந்துட்டு 100% வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு பூட் பண்ணி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு பவர் ஐஸோ வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, பவர் ஐஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்துட்டு நான் பூட் ஆகி இருக்குது. ஸோ வந்துட்டு பூட்டபிள் டிவைஸ் மாதிரி காட்டாது. பூட்டபிள் டிவைஸோட ஐக்கன் வந்துட்டு காட்டாது. ஸோ வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு இஜெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் சும்மா கரெக்டாக வேணாம். ஸோ வந்துட்டு சேஃபாக நீங்கள் வந்துட்டு அதை இஜெக்ட் பண்ணிடுங்க. இஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் திருப்பி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஐக்கானோட வந்துட்டு காட்டுது. ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நம்ம 100% எந்த விதமான இஷ்யூமே எனக்கு ஆக இல்லை. நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபார்மேட் பண்ணி
பூட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு மறுபடியும் நீங்கள் எஜெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிசியை வந்துட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. நான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் மூலையில் காட்டும் உங்களுக்கு என்ன கீன்னு சொல்லி, இல்லாட்டி உங்களோட பிசியில் வந்துட்டு மாடல் நம்பர் அடித்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஸ்லோவாக எடுத்து காட்டும் பாருங்கள். F12 பூட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ F12 செலக்ட் பண்ணுங்கள். எல்லாருடைய பிசிக்குமே இப்படி காட்டும். சம்டைம் காட்டலைன்னா உங்கள் பிசியோட மாடல் நம்பர் கூகுள் அடிச்சிங்கன்னா காட்டும். F12 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும் என் பிசியில் வந்துட்டு Windows 11 கிடக்குது. நான் பூட் பண்ணிக்கிறது Windows 10. ஸோ பார்த்தீங்கன்னா Windows 10 உடைய வந்துட்டு லோகோ, அதாவது செட்டப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா விளங்கும் Windows 10. ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே வரலை. நான் எந்த பென் ட்ரைவ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அதாவது எந்த பென் ட்ரைவில் வந்துட்டு பூட் பண்ணியிருந்தேனோ அதே பென் ட்ரைவ் தான் நான் இங்கே இன்புட் பண்ணியிருக்கிறேன். வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் வந்துட்டு சரியான முறைக்கு ஃபீவர். ஸோ வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு. ஓகே, நான் பென் ட்ரைவை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மிஷினை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா Windows 11 வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய பிசி வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போகிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். மிஷினை வந்துட்டு எப்படி ஸ்பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஓகே அந்த வீடியோ போடுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி எரர்ஸ் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டெக் வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.